சுகர் பேஷண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி, சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சுகருக்கும் நாட்டு சக்கரைக்கும் என்ன வித்தியாசம்? நான் டாக்டர் ஜெசிகா ஜோ. சுகருக்கு ஆல்டர்னேட்டாக நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமா, பனங்கற்கண்டு எடுத்துக்கலாமா, கருப்பட்டி எடுத்துக்கலாமா, வெல்லம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நிறைய கேள்வி. நார்மலாகவே இந்த சுகருன்றது எதுலேருந்து எடுக்கிறாங்க? இந்த கரும்பு சாரை நல்லா பாகா காய்ச்சி எடுக்கிறது வெல்லம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டலாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது நாட்டு சக்கரையாக வருது. இந்த நாட்டு சக்கரை நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் சுகர். இந்த மூணுத்துக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒன்று தான். 65%லேருந்து 70% கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 கிராமுக்கு 350லிருந்து 400 கலோரிஸ் இருக்கு. மூணுத்துக்குமே ஈக்குவல் தான். கருப்பட்டி அப்படின்னா அது நம்மளுடைய பனைமரத்துலேருந்து வர பதநீர்லேருந்து எடுக்கிறது. ஸோ இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 35 to 45. ஈக்குவலி ரெண்டுமே கொஞ்சம் ஒன்று தான். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிற நாட்டு சக்கரையாக இருக்கட்டும், வெள்ளை சக்கரையாக இருக்கட்டும், அது சீக்கிரமாகவே நம்மளுடைய உடம்புல சுகரை இன்க்ரீஸ் பண்ணிடும். இதுவே இந்த கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்பைக் ஆகாது, பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கும். ஸோ ஈக்குவலி எல்லாமே ஒன்று தாங்க. WHO என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 25 கிராம் ஆஃப் சுகர் இன்டேக் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அடுத்து கேட்பேன், அப்போ 25 கிராம்ஸ் எடுக்கணும்னா அப்போ நாங்களும் எடுக்கணும் தானே அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் நேச்சுரல் ஸ்வீட்னராக இருக்கிற, அதாவது வெஜிடபிள்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸில் இருக்கிற சர்க்கரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே கூட உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும்.